سبحان الله والحمد لله ولا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கேட்டால், முஹம்மது என்பதாக கேட்டால் நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் நம்மீது குற்றங்கள் ஏற்படும். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். மெம்பர் படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்த படியில் ஏறும் பொழுது ஆமீன், அடுத்த படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்பதாக சொல்கிறார்கள். குத்துபா ஓதி முடித்து இறங்கியதும் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 3 times ஆமீன் 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 என்பதாக சொன்னீர்களே, என்ன விஷயம் என்பதாக சொல்லும் பொழுது நபி சொன்னார்கள், ஜிப்ராயில் அவர்கள் சொன்னார்கள், நபியுடைய பெயரை சொல்லி அதை கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்பதாக சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்பதாக சொன்னேன் என்று சொன்னார்கள். 2வது முறை ஆமீன், யார் ரமலான் மாதம் அடைந்து அதை வீணடிப்பார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக சொன்னார்கள். நான் அதற்கு ஆமீன் என்பதாக சொன்னேன். 3வது ஆமீன், யார் பெற்றோருக்கு நோவினை கொடுப்பார்களோ அவர்கள் நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக சொன்னபோது நான் ஆமீன் என்பதாக சொன்னார்கள். ஆகவே நபியுடைய பெயர் எப்பொழுது கேட்டாலும் சரி, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஸலவாத் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக நாம் நேற்று பார்த்த பாடம் நாட்டி லெட்டர்ஸ். எத்தனை? 6 லெட்டர்ஸ். இப்பொழுது பார்க்கும் பாடம் போட், BO, AT, போட் லெட்டர். போட் எப்படி இருக்கும்? அதே போல உள்ள போட், போட்டு இப்படிதான் இருக்குமே. அந்த வடிவத்தில் உள்ள எழுத்துக்களை பார்ப்போம். முதலாவதாக பா, பாக்கு கீழே ஒரு புள்ளி. அடுத்த போட் லெட்டர் தா, தாக்கு 2 புள்ளி மேலே. அடுத்த லெட்டர் ச, சாக்கு 3 புள்ளி மேலே. அடுத்த போட் லெட்டர் ஃப, ஃப சுழிச்சி மேலே ஒரு புள்ளி, சுழிச்சி மேலே ஒரு புள்ளி. அடுத்த லெட்டர் ஆஃப், அதே போல சுழிச்சி கொஞ்சம் கீழே இழுத்து மேலே 2 புள்ளிகள், ஆஃப். அடுத்த லெட்டர் நூன், மேலே ஒரு புள்ளி. ப, த, ச, ஃப, காஃப், நூன். அடுத்த லெட்டர் காஃப், நடுவுல சின்ன சி போட்டு ஒரு கோடு, ஹம்சா, காஃப். இந்த காஃப்
ஒரு வார்த்தையுடைய கடைசியில் வரும். இந்த காஃப் ஒரு வார்த்தையுடைய பிகினிங் அண்ட் மிடில் வரும். ரெண்டுமே காஃப் தான். நடுவில் ஹம்சா போட்டுறது பார்த்தீங்களா, அந்த காஃப் எப்பொழுதுமே பிகினிங்ல வரவே வராது, மிடில்லையும் வரவே வராது. எப்போ வரும்? கடைசியில் வரும், லாஸ்ட். இந்த காஃப் ஆரம்பத்தில், நடுவில் இப்படிதான் வரும். அடுத்த லெட்டர் யா. யா பாருங்க, வாத்து மாதிரி போட்டுடணும். வாத்து மாதிரி போட்டு கீழே 2 புள்ளி, கீழே 2 புள்ளி உள்ள ஒரே லெட்டர் ஒன்லி யா. ப, த, ச, ஃப, காஃப், நூன், காஃப் and யா. 1 2 3 4 5 6 7 8 8 லெட்டர்ஸ், போட்டுடைய லெட்டர்ஸ். 6 8 14 லெட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த லெட்டர் எப்படி இணையும்? அதாவது அனிமல்ஸ், ஒரு விலங்குடைய வாலை கட் பண்ணாக்க எப்படி இருக்கும், அதே போல நம்ம கட் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணுங்க? கட் த டைல், கட் த டைல். வாலை கட் பண்றோமா இல்லையா? கட் த டைல், கட் பண்றோம். கட் த டைல், கட் த டைல், கட் த டைல். இங்க வந்து யா பாருங்க, யா வந்து தலையையும் கட் பண்ணணும். தலையை கட் பண்ணிட்டு வாலையும் கட் பண்ணணும். கட் த ஹெட் அண்ட் கட் த டைல். இந்த கஃப் லாஸ்ட் பிரச்சனை கிடையாது. இந்த கஃப் தான் கட் பண்ணுவோம். ரெண்டாவது கட் பண்ணிட்டு அரபிக்குடைய ஃபிட்டிங் சின்ன ஒரு கோடு தான். அரபிக்குடைய ஃபிட்டிங் சின்ன ஒரு கோடு தான். இந்த பா, தா, சா, ஃபா, காஃப், நூன், காஃப், யா வந்து பிகினிங்ல இப்படி வரும். The beginning, sa beginning, இங்க வரணும். இதே மாதிரி ஏன் அடுத்த லெட்டர் ஜாயிண்ட் ஆகும். இங்க இருந்து fa beginning, qaf beginning, நூன் பிகினிங். இதே போல நூன் பிகினிங். நெக்ஸ்ட் ஒன் காஃப், நெக்ஸ்ட் ஒன் யா பிகினிங். இந்த பா பா ரைட் சைட்லயும் ஃபிட்டிங் ஆகும், லெஃப்ட் சைட்லயும் ஃபிட்டிங் ஆகும். தாவும் ரைட்ல ஃபிட்டிங் ஆகும், லெஃப்ட்லயும் ஃபிட்டிங் ஆகும். சா ரைட்லயும் ஜாயிண்டிங், லெஃப்ட்லயும் ஜாயிண்டிங். ஃபா ரைட்டில் ஜாயிண்ட் ஆகும், லெஃப்டில் ஜாயிண்ட் ஆகும். காஃப் ரைட்டில் ஜாயிண்ட் ஆகும், லெஃப்டில் ஜாயிண்ட் ஆகும். நூன் ரைட் சைட்லயும் ஜாயிண்ட் ஆகும், லெஃப்ட் சைடிலும் ஜாயிண்ட் ஆகும். காஃப் ரைட்டில் ஜாயிண்ட் ஆகும், லெஃப்டில் ஜாயிண்ட் ஆகும். யா ரைட்டில் ஜாயிண்ட் ஆகும், லெஃப்டில் ஜாயிண்ட் ஆகும். எப்படி பா பாருங்க, இங்க யா போடணும்.
யா இதெல்லாம் சொல்ல லெட்டர் போடணும். பா சி. அதே போல த ஜாயிண்டிங். முன்னாடி ஒரு லெட்டர், இதனாச்சும் ஒரு லெட்டர். தா போடுங்க. இன்னொரு தா. சி. நெக்ஸ்ட் சா. லெஃப்ட் சைட் ஜாயிண்டிங் சீன் அண்ட் மீம் போடணும். ஜாயிண்டிங் மீம் அண்ட் 3 புள்ளி சா. சா ஜாயிண்டிங் மீம் சா சீன். நெக்ஸ்ட் ஒன் ஃபா. ஃபா சீன். முன்னாடி மீம் போடலாமா? மீம். நெக்ஸ்ட் ஒன் காஃப் ஜாயிண்டிங். காஃப் சீன். முன்னாடி மீம் ஜாயிண்டிங். நூன் சீன். மீம் ஜாயிண்டிங். Next one kaf. Kaf and meme. யா பாருங்க, இதே போலதான் வரும். யா பா தா தா அதே போலதான் யா. எனக்கு அதுக்கு தலையும் எடுத்தாச்சு, வாழையும் எடுத்தாச்சு. முன்னாடி மீம். 2 புள்ளி யாக்கு கீழே மீம் யா சி. ஆக பா தா சா ஃபா காஃப் நூன் காஃப் யா இந்த 8 லெட்டரும் ரைட் சைடுல ஜாயிண்ட் ஆகும், லெஃப்ட் சைடுலயும் ஜாயிண்ட் ஆகும். இங்க பாருங்களா, இந்த பா தா சா அண்ட் யா பாருங்களா, இப்படி வந்து புள்ளிகள் வச்சு கணக்கு. மேல 2 புள்ளி வந்தாக்கா தா, சுழிக்காமல் வந்தாக்கா தா, அப்படியே சுழிச்சு வந்தாக்கா அது காஃப். ஒரு புள்ளி மேல வந்தாக்கா நூன். கடைசியில வந்து இந்த லெட்டர் இன்ஷா அல்லாஹ் இப்படிதான் வரும். அதோடைய பாடத்தை நம்ம போக போக பார்க்கலாம். இது இந்த பாடம் வந்து கட்டிங் பண்ணி ஃபிட் பண்றது. இன்ஷா அல்லாஹ் ஜாயிண்டிங் லெட்டர்ஸ் என்று தனியா ஒரு பாடம் ஃபுல்லா ஜாயின் பண்ணுவேன். அந்த பாடத்தை தெளிவா இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த லெட்டர் கட் ஆகுது, அந்த லெட்டர் எப்படி ஃபிட்டிங் ஆகுது, அந்த பாடம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கடைசியில வந்து சா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது வந்து போட். போட் எப்படி இருக்கும்? இதே போல அந்த மாதிரி எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் பா தா சா ஃபா காஃப் நூன் காஃப் அண்ட் யா. இந்த லெட்டர் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கீங்க. எழுதி எழுதி பழகுங்க. எந்த அளவுக்கு நீங்க பழகுறீங்களோ அவ்வளவு ஈஸியா இருக்கும். நமக்கு முக்கியமே அரபிக்குடைய 29 லெட்டர், அந்த உச்சரிப்புகள் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அரபிக்குடைய அனைத்து எழுத்துக்களையும் முழுமையான முறையில் கற்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.